தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காலியானது நாம் தமிழர் கூடாரம், கதறிக்கொண்டிருக்கிறது திராவிட ஊடகம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு நபர் விலகினாலே அது ஒரு மிகப்பெரிய செய்தி போல பதிவு செய்வது, அது மட்டும் கிடையாமல் அந்த நபர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறார்களோ அந்த மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நபர் விலகினா கூட 10 திமுக ஆளுங்களை உட்கார வச்சு பூண்டோடு காலியானது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா இன்பம் அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் பார்த்திங்கன்னா துரோகிகளாக இருக்காங்களோ அவர்களை நம்ம கண்டுகொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உண்மையாலுமே தமிழ் தேசியத்தின் பால் ஈர்ப்பால் கொண்டவங்க கட்சியை விட்டு விலகி இருந்தாலும் ஒரு சில முரண்கள் காரணமாக அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் விலகி இருந்தாலும் அவர்கள் நாம் தமிழர் கட்சியையோ அண்ணன் சீமான் அவர்களையோ தேசிய தலைவர் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசாமல் ஒதுங்கி இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இப்போ மீண்டும் கட்சி பக்கம் வர ஆரம்பித்த உடனே இந்த திராவிட ஊடகங்களுக்கு இதை போய் செய்தி பதிவு பண்ணவும் முடியாது. அதே நேரத்தில் இப்போ எவனா வெளியில் வருவான்னு பார்த்தா எதுவுமே அந்த மாதிரி செய்தியும் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பக்கூடிய அந்த விடயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போது இதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா நேற்றைய தினத்தப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை நடத்திட்டு வந்த அதிகமான அவர்கள் பார்த்திங்கன்னா மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அதற்காக ஒரு ஊடக சந்திப்பே நடத்தினார். ஏன்னா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஊடகத்தின் பேரால் சீமானை தரம் தாழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதற்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காகவே அவர் அதை செய்தார். ஆனால் அப்படி போய் நம்ம செய்தி எடுத்தோம் அப்படின்னா இது மக்கள்கிட்ட உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதால அதை அனைவருமே தவிர்த்தாக சில தமிழ் தேசிய ஊடகங்களை தவிர வேறு யாரும் அதை காட்டவே இல்லை. இப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிந்து சென்று இன்னொரு தனி கட்சி ஆரம்பித்த நபர் பார்த்திங்கன்னா இப்போ மீண்டும் அண்ணன் சீமான் அவர்களோட பேராசிரியர் அருளினியன் அப்படிங்கிறவங்க இப்போ மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த இணைதல் அப்படிங்கிற விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது திராவிடர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருப்பதால் அவங்கள இதை பதிவு பண்ண முடியாமல் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூண்டோட காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு இழவு வீட்டில் ஒப்பாரி வைப்பது போல் தொடர்ந்து அதே அவதூறுகளை பரப்பிக்கொண்டு இன்னும் செய்து கொண்டே இருங்கள். நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிங்கிறது இன்னும் அதிவேகமாக ஏறிக்கிட்டே போகுமே தவிர குறைவதற்கான வாய்ப்பில்லை.